லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நீங்க ஏற்கனவே தகவல் சொல்லியிருந்தீங்க, நாமளும் செய்தியை வெளியிட்டோம். 21 இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக திட்டம் வைத்து அதற்கான பட்டியலை தயாரித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு, எந்த மாதிரி கோணத்துல போயிட்டு இருக்கு, எத்தனை இடங்கள் திமுக காங்கிரசுக்கு ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் தெரிய வரும். அதாவது பாத்தீங்கன்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா தற்போது காங்கிரஸ் தரப்பில முகுல் வாசனி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசனி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய இன்சார்ஜ் அஜய் குமார், ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர், அதே போல சல்மான் குர்ஷித், அவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்காரு, அவரும் வந்திருக்காங்க. அதே போல ஹசீனா சையத், மகளிர் காங்கிரஸ் சார்பாக வந்திருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக சார்பில் கூட்டணி சார்பாக குழு அமைச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா TR பாலு தலைமையில இருக்கக்கூடிய குழுவுல ஆசா, பொன்முடி உள்ளிட்டவர்களும் இருக்காங்க, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்களும் இருக்காங்க. இந்த குழு தற்போது பேசுறாங்க. அந்த உத்தியாச பட்டியல் இன்றைக்கு காலையில மீடியா கிட்டே கசிஞ்சிருச்சு. எனவே அந்த உத்தியாச பட்டியல முதல்ல கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு திமுக ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஃபைனல் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தொகுதி வாரியா அவங்களுடைய தொகுதி நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட்டை கம்பேர் பண்ணி இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதுதான் நாங்க ஃபைனலா இவ்வளவுதான் தருவோம், இதை நீங்க இன்னொரு முறை பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு டெல்லிக்கு போகணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் இல்லாம டெல்லியில ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு வரன்னு போவாங்க. அதெல்லாம் பேசிட்டு இன்னமும் 2-3 சிட்டிங் ஆகணும். ஏன்னா முதலமைச்சர் தற்போது இல்லைன்ற காரணத்தால இது பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு பிறகுதான் இந்த உடன்பாடு ஒப்பந்தம் என்பதெல்லாம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தையில ஒரு ஃபார்முலான மீட்டிங்கே நம்ம அறிவாலயத்தில் தான் இருக்கும். அப்போ நம்மளோட ஒடிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி எடுத்த காட்சியில நீங்க பாக்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா வாசலுக்கே வரவேற்று இந்த கூட்டணி கட்சியினரை அழைத்து சென்ற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கணும். TR பாலு உள்ளிட்ட அந்த குழுவினர், சல்மான் குர்ஷித் எல்லாம் ஏற்கனவே MP-யா இருக்கிறதுனால அவங்க போன கவர்மெண்ட்ல அவர் அமைச்சரா இருந்தார் சல்மான் குர்ஷித். எனவே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தது. அவர்கள் ரொம்ப சிரிச்சுட்டே உள்ள கூட்டு போனாங்க. இந்த நிலையில தான் இந்த 21 பட்டியல் என்பது அவர்கள் உத்தியாசமா தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா அதுல முக்கியமான தொகுதியெல்லாம் இருக்கு. எனவே அதெல்லாம் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் அவர் கேட்டிருக்காரு. எனவே அந்த தொகுதியெல்லாம் கூட காங்கிரஸ் எழுதி கொடுத்திருக்காங்க. தென் சென்னை எழுதி கொடுத்திருக்காங்க. தென் சென்னை பொறுத்தவரை தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அது கொடுக்க போறாங்க, சிட்டிங் சீட்டு, DMK-வோட சிட்டிங் சீட்டு. அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க. இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. ஏற்கனவே அவர்கள் காங்கிரஸ் கொடுத்த 9 சீட் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, தேனி, விருதுநகர், கன்னியாகுமரி. இப்ப இதுல எதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கு பதிலாக காஞ்சிபுரம் கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணகிரிக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு வட மாவட்டம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி ஆரணி, கரூர் போன்ற தொகுதியெல்லாம் கொடுக்கப்படுறதுக்கான திருப்பியும் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி, சிவகங்கை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா திருச்சியில திமுகவே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியை மீண்டும் காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேனியும் மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விருதுநகரும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்படும் அல்லது அதிமுக கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. கன்னியாகுமரி வசந்த கார்த்திகேயன் அங்க குறிப்பாக விஜய் வசந்த் அவர் வசந்தன் கோ அவர் ஏற்கனவே அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அதை கொடுத்துருவாங்க. ஒரு சில தொகுதிகளை மாற்றம். ஆனா இந்த நம்பர்ஸ் திமுகவை பொறுத்தவரை ஒற்றை இலக்க நம்பர்ல உறுதியா இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 7 சீட்டு அப்படின்றதுல காங்கிரஸ் ஃபைனல் பண்ணா கமல் கட்சி உள்ள வர்றதுனால அது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணதா சொல்லப்படுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கொடுத்த லிஸ்ட்ல நெல்லை இருக்கு. நெல்லையெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் ஏற்கனவே திமுக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தென்காசி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், தென் சென்னை, அரக்கோணம் போன்ற திமுக அதிகமா வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க.
ஆனா 21 தொகுதின்றது நிச்சயமா வந்து திமுக சார்பில் கொடுக்க மாட்டாங்கன்றத கட்சி தலைமையிட்ட பேசும்போது சொல்றாங்க. ஆனா வந்து ஏற்கனவே கொடுத்த அந்த நம்பர்ஸ் 2 நம்பர் குறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதுச்சேரி ஒரு சீட் அவங்களுக்கு வந்து எப்பவுமே அங்க காங்கிரஸ் கட்சி இருக்காங்க, அதை கொடுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில் கூட ராஜகண்ணப்பன் அமைச்சர் வந்து பேசுனது சர்ச்சையாச்சு. இந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாத்தீங்கன்னா பழைய முறை பேச்சுவார்த்தையில் இருந்த குழுவினர் இல்லாம தற்போது வேற குழுவினர்கள் போடப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா KS அழகிரி தான் இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலையும் அவர் தான் பார்த்தாரு. எனவே வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில KS அழகிரி தலைவரான பிறகு அவர் முக்கியமாக 2 தேர்தலை வந்து சந்திக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலே பிறகு செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அப்ப என்ன தகவல் சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மணிமாறன். ரமேஷ், நீங்க சொல்ற மாதிரி குறிப்பிட்ட கேட்கிற அத்தனை தொகுதிகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தொடர்ச்சியாக விவரங்களை சேகரிங்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.